இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் 2 தனி தொகுதிகள் இருக்கின்றன. வானூர், திண்டிவனம். இதில் வானூர், திண்டிவனம் இரண்டையும் நாம் விருப்பம் தெரிவித்து திமுக தலைமையில எழுதி கொடுத்திருந்தோம். வானூர் தொகுதியிலே கடந்த முறை வெற்றி வாய்ப்பு இழந்த காரணத்தினாலே மீண்டும் அங்கே வாய்ப்பு கிடைத்தால் ஏற்கனவே அறிமுக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 27,000 வாக்குகள் நாம் முன்னிலை பெற்றிருக்கிறோம். 6 சட்டமன்ற தொகுதியில திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை இரண்டும் நமக்கு பின்னடைவாக ஆனது. மற்ற 4 சட்டமன்ற தொகுதிகளில் நாம் முன்னிலை பெற்றோம். அதிலே மிக அதிகமான வாக்குகளை பெற்று அந்த 6 தொகுதிகளிலே அதிகமான வாக்குகளை பெற்று விடுதலை சிறுத்தைகளுக்கு, தலைவர் எழுச்சி தமிழருக்கு பெருமை சேர்த்த தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி தான். அதற்காக பாடாற்றிய தோழர்கள், நம்முடைய கட்சி தோழர்கள் அவ்வளவு சிறப்பாக பணியாற்றி அந்த வாக்குகளை அங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள். நம்முடைய மக்களும் இந்த பகுதியில் அடர்த்தியாக இருக்கின்றார்கள். அடர்த்தியாக நம்முடைய கட்சி வலுவாக இருக்கின்ற தொகுதி என்று பார்த்தால் அது திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி தான். எனவே இங்கே நமக்கு கூடுதலாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அந்த விதத்திலே இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருப்பது நமக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இது இருக்கிறது. ஊடகங்களிலே வந்த கருத்து கணிப்புகளிலும் நம்முடைய தலைவருக்கு வெற்றி வாய்ப்புள்ள டாப் 5 கான்ஸ்டிட்யூன்சி எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதிலே முதல் தொகுதியாக காட்டுமன்னார் கோயில் தொகுதியும், 2வது தொகுதியாக திண்டிவனம் தொகுதியும். எனவே அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இது இருக்கிறது. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகமும் வலுவாக இந்த தொகுதியில இருக்கின்றது. அவர்களும் இந்த வெற்றிக்கு அறுபாடுபட போகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த தொகுதியை நமக்கு ஒதுக்குவதற்கு முன்பு இந்த மாவட்ட செயலாளர், மேனாள் அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த தொகுதியை நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்க போகிறோம், அதை 100% வெற்றி பெற்றுக் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை என்று நேரடியாக எங்கள் முன்னிலையிலேயே அவருக்கு தொலைபேசியிலே அறிவுறுத்தினார்கள். அதனால இந்த தொகுதியினுடைய வெற்றி என்பது இன்றைக்கு நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. இதில் நாம் இந்த வாக்குகளை கொண்டு வந்து நம்முடைய வாக்க அந்த தேர்தல் நாளிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. இருக்கிற காலம் வெறும் 20 நாள். அதுல 23ஆம் தேதி வாக்கு பதிவுனா 22ஆம் தேதி வாக்கு சேகரிப்பு, இந்த 21ஆம் தேதியோடு அந்த வாக்கு சேகரிப்பு என்பது முடிந்துவிடும். நம்ம இன்னைக்கு நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணா கூட நமக்கு அது ஸ்க்ரூட்டினி முடிஞ்சு கடைசியாக நமக்கு அறிவிக்கிறது அது 9ஆம் தேதி தான். அதுல இருந்து 14 நாள் தான் நம்ம வேட்புமனு தாக்கல் செய்ததுமே உடனடியாக பரப்புரையில இறங்கினால் கூட நமக்கு 20 நாள் தான். 20 நாள்ல நாம் அத்தனை பகுதியும் பார்த்தாகணும். ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கிடையாது. இது 6 சட்டமன்ற தொகுதிக்கு அப்போ போகணும். அப்போ நமக்கு எல்லா இடங்களுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம மெயினா பார்த்துட்டு போவோம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து பகுதியும் நாம் போயே ஆகணும். அதையெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு அந்த பகுதியை எப்படி இந்த டூர் போடுறது அப்படிங்கிறத மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், இங்க இருக்கிற முன்னணி தோழர்கள் நீங்க கலந்து பேசி அந்த டூர் ப்ரோக்ராம கரெக்டா நம்ம வேட்பாளருக்கு அவரை சரியாக கொண்டு போய் நம்ம வாக்காளர் மத்தியில சேர்க்க வேண்டும். அதை நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். நமக்கு இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யும் வரை இங்கே நிறைய விருப்பம் உள்ள தோழர்கள் இருந்தார்கள், முன்னணி தோழர்கள். நம்முடைய தோழர் சேரன் அவர்கள் இந்த தொகுதியில எனக்கு வாய்ப்பு கொடுங்க என்று தலைவரிடத்தை கேட்டார், திலீபன் கேட்டார், நம்முடைய மாவட்ட செயலர் மலைச்சாமி கேட்டார். இன்னும் பல பேர் இந்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் தலைவரிடத்துல. தலைவருக்கு பாத்தீங்கன்னா 2100 மனு வந்திருந்தது. விருப்ப மனு மட்டும் 2100 மனு. அவர் பேர்லயே 307 மனு கட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பேர் இதுல விருப்பம் தெரிவித்து கேட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தகுதி இல்லாதவர்கள், வன்னியரசு தான் தகுதி இருக்கு என்று இந்த தொகுதியை இங்க ஒதுக்கவில்லை. இன்னைக்கே அதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் போது பல்வேறு கூறுகளையும் கவர்ந்து எடுத்துட்டு தலைவர் இந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றார். அது அந்த வேட்பாளர் அறிவிக்கும் போதே தலைவர் சொல்லிட்டார்,
இதுதான் நான் அறிவிக்கிற கடைசி தேர்தல், வேட்பாளர்கள் அறிவிக்கிற தேர்தல். அடுத்த தேர்தலில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி செய்கிறார்களோ அந்தந்த எந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அந்த ரெவென்யூ மாவட்டம் அங்க இருக்கிற கட்சி சார்பாக அந்த கமிட்டி தான் அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில. அதே போல அவருடைய அத்தனை செலவுகளையும் அந்த மாவட்ட கமிட்டி தான் ஏற்றுக்கும், வேற மாநில கமிட்டியோ கட்சியோ ஏற்றுக்கிறது கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நடைமுறை. அதே நடைமுறையை நாம் பின்பற்ற போகிறோம் என்று தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலையும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல்ல 2 பெண்கள் 25%, 8 தொகுதியில 25% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இஸ்லாமியருக்கு ஒரு தொகுதி, தலித் அல்லாதவருக்கு ஒரு தொகுதி என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுலயும் பிரித்தவர் ஒருத்தர் நமக்கு திருப்பூரில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பகிர்ந்து கொடுக்கிறார். அதுல எல்லாம் ரொம்ப பிரபலமானவர்கள் தான் அப்படி இல்லை, பார்த்து இந்த எல்லா விதமான தரப்பும் அதுல ரெப்ரசென்ட் ஆகிற மாதிரி தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கின்றார். நமக்கு விருப்பம் தெரிவித்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற தோழர்கள் உண்மையிலேயே வருத்தத்தோடு இருப்பார்கள். ஆனால் நம்ம அதுல மற்ற தொகுதியிலெல்லாம் அவங்க எல்லாம் முரண்டு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணு, தலைவர் எழுச்சி தமிழர் ஆணையிட்டால் நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகிற அவருடைய தளபதிகள் தான் இந்த தொகுதியில இருக்காங்க. எவ்வளவுதான் நமக்கு வருத்தம் இருந்தாலும், நம்முடைய அன்பு சகோதரர் சேரனாக இருந்தாலும் சரி, திரிபனாக இருந்தாலும் சரி, மலைச்சாமி இருந்தாலும் சரி, நாங்க கேட்டோம், தலைவர் அறிவிச்சிட்டார், இனிமே வெற்றி ஒன்றுதான் நம்முடைய இலக்கு என்று முதல் நாளிலிருந்து இதுதான் நம்முடைய தலைவருடைய தளபதிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு. அந்த உணர்வை நான் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு அவருடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை நாம் அவரை தெரிவிக்கிறோம். அதுதான் நமக்கு அடையாளம். நமக்கெல்லாம் தனிப்பட்ட திறமைகள் என்னென்னோ இருக்கலாம், ஆனால் இந்த கட்சியில தலைவருடைய பெயர் தான் திருமாவளவன் என்கிற பெயர் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை என்பது அந்த பெயர்ல தான் இருக்குது, தவிர வேற நமக்கு வேற எதுவும் கிடையாது. அந்த விதத்துல தலைவர் சொல்றதை நாம் அந்த வேதவாக்காக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்வார்களோ அது போல நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதை நிறைவேற்றுவதற்கு நாம் களத்தில் இறங்கிவிட்டோம் என்று இந்த சொல்லுறோம் பாருங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய திருப்தி செய்தி. அந்த விதத்திலே இருக்கிற தோழர்கள் எல்லாம் என்ன மனமாச்சரியங்கள் இருந்தாலும், என்ன மன வேற்றுமைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு 20 நாள் நம்முடைய வெற்றி ஒன்றுதான். ஏன்னா இந்த தேர்தல்ல விடுதலை சிறுத்தைகள் 8 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். 8 தொகுதிகள் 100க்கு 100 இந்த கூட்டணியிலேயே 100க்கு 100 வெற்றி பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றை நாம் படைக்க வேண்டும். போலவே 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. 6 தொகுதிகள்ல 4 தொகுதி வெற்றி பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இந்த வெற்றி வாய்ப்பை அவ்வளவு பெற முடியவில்லை. ஆனா அது போல இந்த வெற்றி வாய்ப்பு தான் நம்முடைய கட்சியோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும். எனவே இந்த தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியும் நம்ம 100% வெற்றியை பெற வேண்டும் என்கிற முனைப்போடு உழைக்க வேண்டும். இந்த திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில நாடாளுமன்ற தேர்தலில் 27,000 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறோம். அப்போ எதிர தரப்பு 2ஆக பிரிந்து நின்றார்கள். அதிமுக, பாமக ஒண்ணு, பாஜக எல்லாம் வேற அணியாக இருந்தார்கள். அப்போ பாமகவும் களத்தில் இருந்தது, அதிமுகவும் களத்தில் இருந்தது. அந்த 2 வாக்குகளும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம விட அவர்கள் கூட போறாங்க. எனவே நாம் 27,000 வாக்குகள் முன்னிலை பெற்றோம் என்று அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. இப்ப எதிரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அப்போ நாம இன்னும் விழிப்போட இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு நல்லது. ஏன்னா அதிமுக தனியாக போன தடவை நின்னதால தலித் மக்களுடைய வாக்குகளை அவர்கள் பெற்றார்கள். அது தனியா நின்றது, பாமக தனியா நின்றது, பாஜகவோட. இன்னைக்கு தேமுதிகவும் நமக்கு இணைஞ்சிருக்குது. அன்னைக்கு தேமுதிக அவர்கள் அணிகிற இருந்தது, பாஜக அணிகிற இருந்தது, இன்றைக்கு அதிமுக அணிகிற இருந்தது. இன்றைக்கு நம்ம அணிகிற சேர்ந்திருக்கு. தேமுதிகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிற மாவட்டங்கள்ல விழுப்புரம் மாவட்டம் ஒன்று, கடலூர் மாவட்டம். அதனால்தான் பிரேமலதா அவர்கள் கடலூர் மாவட்டத்திலே போட்டியிடுகிறார். தேமுதிகவுடைய முக்கியமான முன்னணி தலைவர்கள் ஒருவரான வெங்கடேசன் அவர்கள் வைரத்திலே போட்டியிடுகின்றார்.
எனவே தேமுதிகவுக்கு இங்க ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அதுவும் நமக்கு இன்னைக்கு சேர இருக்கிறது. அது சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு நிச்சயமாக இங்க வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் சேரும் போது நமக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தா அதிமுகவில் இருக்கிற தலித்துகள் யாரும் அந்த கட்சிக்கு ஓட்டு போட முடியாது. பாமக சேரும் போது அதுதான் நடக்கும். அதனாலதான் போன தேர்தல் என்ன பண்ணார்னா, எடப்பாடி பாமக வேணாம் என்று தனியாக நின்றார். அதனால இந்த வாக்குகள் கொஞ்சம் பிரிஞ்சது. இந்த தேர்தலில் பாமகவும் அவர்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த வாக்குகள் போகாது. அந்த வாக்குகளை அந்த மக்களே சாதாரணமாக அந்த கட்சியை புறக்கணித்து விடுவார்கள். இங்க அதிமுகவை பொறுத்தளவுல அது ஏற்கனவே ஒரு பாமகவா தான் இருக்கு. அதுக்கு நம்முடைய மேலாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் அவர் பேசினாவே போதும் நமக்கு ஓட்டு வந்துடும். அப்படின்னா அவர் நமக்கு ஓட்டு சேர்ப்பாரு. அவருக்காக ஓட்டு கேட்க மாட்டார், அவங்க கட்சிக்காக ஓட்டு கேட்க மாட்டார். அவர் பேசினார்னா அது நமக்காக ஓட்டு கேட்பார். அதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அவர் ஆதரவாக வாக்கு சேகரிப்பார் சி.வி. சண்முகம் அவர்கள். இன்னைக்கு மயிலத்துல போன விழுப்புரத்துல போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட்டார். இன்னைக்கு மயிலத்துல வந்து நாம பாமக தொகுதி, அது பாமக ஆதரவுல அவர் ஜெயிக்கலாம்னு பாக்குறாரு. அங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அவர் மறந்தார். மகிழத்திலும் அவரை மண்ணை கவ செய்து வெங்கடேசன் அவர்களுடைய வெற்றியை நாம் உறுதி செய்ய வேண்டும். இருக்கிறவங்க உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லணும், திண்டிவனத்துல வெற்றி பெறுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல மகிழத்திலும் நம்முடைய அணி வெற்றி பெற வேண்டும். அங்கே சி.வி. சண்முகம் தோற்கடிக்கப்பட வேண்டும். ஏன்னா அவர் வந்து எவ்வளவு காழ்ப்புணர்வுள்ள வெறுப்பு அரசியலை பேசக்கூடியவர். பெண்களை எவ்வளவு கேவலமா, பெண்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசின பேச்சு அது ஏண்டா இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும்னு எடப்பாடி நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே வைரல் ஆயிடுச்சு. அது எப்பயுமே சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறதுல தலை சிறந்தவர் சி.வி. சண்முகம். எனவே அவர் பேசி நமக்கு ஓட்டு சேகரிப்பார். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எனவே இந்த தேர்தலில் அதிமுக அணி மண்டை கவ்வும். பல இடங்கள்ல அது 3வது இடத்துக்கு போகுது. கருத்து கணிப்புகள் அப்படிதான் வருது. இந்த தேர்தலோட அதிமுக க்ளோஸ் ஆக போகுது. அதுதான் பாஜக செய்யலாம். எனவே இந்த தேர்தலில் நாம் 40,000 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய வன்னியரசு அவர்களை நம்முடைய தலைவருடைய ஒரு நம்பிக்கைக்குரிய தளபதி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மனத்தில் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ வன்னியரசு வெளியிலிருந்து வந்திருக்கார் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. நம்முடைய தோழர், நம்முடைய தலைவருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தோழர். தமிழ் தேசிய களத்துல இன்னைக்கு தலைவருக்கு அனுசரணையாக இருந்து உயிரை துச்சமாக வைத்து போராடியவர். சாதி ஒழிப்பு களத்துல அவர் உயிரை பணையம் வைத்து போராடியவர். அதனால அவர் உயிருக்கு ஆபத்து வந்தது. அவர் வெட்டி கழுத்தார் தான் அதுல தப்பித்தவர். அதற்காக பல ஆண்டுகள் சிறைவாசம் கண்டவர். அப்படி தியாக தழும்புகள் கொண்ட நம்முடைய தோழர் இங்க வந்திருக்கிறார். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு இடத்தெல்லாம் எடுத்து சொல்லி இவர் இங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் நம்முடைய திண்டிவனம் தொகுதி ஏற்கனவே நாடாளுமன்ற நம்ம பெரும்பகுதி இங்கதான் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்முடைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இவரும் வந்தா சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் சேர்ந்து வந்து போது வளர்ச்சி பெற்ற இந்த மாவட்டத்திலே நம்பர் 1 தொகுதியாக இந்த திண்டிவனம் தொகுதியை மாற்றுவோம். ஏற்கனவே நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொகுதியில வளர்ச்சி திட்டங்களை சிப்காட்டு நம்ம கேட்டுதான் வாங்கணும். இன்னொரு சிப்காட்டு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ் இருக்கு. நிச்சயமாக அடுத்த ஆட்சி திமுக ஆட்சி தான் இன்னொரு சிப்காட்டு வரப்போகுது. இந்த வளர்ச்சிகள் எல்லாம் நம்மால் வருகிறது. இன்னைக்கு அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று கேட்டு இருக்கிறோம். இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நாம் செய்வதற்கு இந்த தொகுதியை ஒரு முன்னணி தொகுதியாக மாற்றுவதற்கு நாம் வன்னியரசு அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். தொகுதியில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை மனதிலே இருத்தி நாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களுடைய பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். தோழர்கள், நீங்க இன்னையிலிருந்து உங்களுடைய பரப்புரையை துவங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.